வணக்கம் தமிழாம். ரயில்வே துறையில் தமிழக தடம்பதிப்போம் உங்களுடன் தமிழ் ஐஎஸ் அகாடமி. வரக்கூடிய தேர்வுகளான என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி மற்றும் அனைத்து தேர்வும் பயன்படக்கூடிய விதத்தில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ப்ராக்டிஸ் செட் பார்த்துட்டு இருக்கோம். இது பகுதி 2. இதில் மொத்தம் 20 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதில் எந்தெந்த கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. ஸோ அதே மாதிரி பேட்டர்ல வரக்கூடிய தேர்வில் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது அனைத்துமே தேர்வு நோக்கில் கேட்கக்கூடிய வினாக்கள். ஓகேங்களா? ஸோ அது நம்முடைய தமிழ் ஐஎஸ்எம்ல ரயில்வே தேர்வுக்கான தமிழ்லேயே புக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிக்கோம். கிட்டத்தட்ட மொத்தம் 7 புக்ஸ் இருக்கு. இதோட உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் ஃப்ரீயாக உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சுடுவாங்க. புக்ஸ் வந்து உங்களுக்கு கொரியரில் அனுப்புவாங்க. டெலிவரி உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகே, இதான் ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1799 மட்டும் தான். மொத்தம் உங்களுக்கு 7 புக்ஸ் உங்களுக்கு கொரியரில் அனுப்புவாங்க. ஸோ ஆர்டர் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தைகளை தீர்த்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ ஸ்கொயர் பிளஸ் 1/a² மதிப்பு எவ்வளோ? 18. அப்ப a மைனஸ் 1/a, சாரி இங்க a இருக்கணும். a மைனஸ் 1/a எனக்கு என்ன வரும் கண்டுபிடிக்கலாங்களா? அப்ப a² பிளஸ் 1/a² 18 அப்படின்னா a மைனஸ் 1/a எவ்வளவு வரும்? அப்ப a² இருந்து இங்க a வருதா? அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க? ஸ்கொயர் ரூட் பண்ணணுமா? அப்ப இங்க ஸ்கொயர் ரூட் கான்செப்ட் தான். பட் இங்க என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இங்க 18ல இங்க ஃபர்ஸ்ட் இங்க நடுவுல மைனஸ் இருந்துச்சுன்னா -2 போடுங்க. ஓகேங்களா? இங்க பிளஸ் வந்துச்சுன்னா +2 ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்ப மைனஸ் இருந்துச்சு, -2 போட்டேன். அப்ப -2 போட்டு எவ்வளவு வரும்? 16. இப்ப இந்த 16 தான் நீங்க ஸ்கொயர் ரூட் பண்ணணும். அப்ப 16 ஸ்கொயர் பண்ண எவ்வளவு வரும்? 4. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அப்ப a² கொடுத்து a கேக்குறாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா -2 போட்டுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சர் ஸ்கொயர் ரூட் பண்ணணும். சப்போஸ் இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா +2 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட மதிப்பிற்கான சராசரியை காண்க. ஓகே, இங்க நார்மல் எண்கள் தான் இதுக்கு சராசரி கண்டுபிடிக்க போறோம். பட் ஆனா எண்கள் வந்து தசம எண்களாக இருக்கு, அவ்வளவுதான். இப்ப கண்டுபிடிக்கலாமா? இப்ப சராசரி எப்படி கண்டுபிடிப்போம்? கூடுதல் பை எண்ணிக்கை. இப்ப எண்கள் ஃபுல்லா கூட்டுங்க. எவ்வளவு வரும்? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் கூட்டுங்க. 5 3 8 12 16 12 14 16. ஓகே, அப்ப 6 மீதி எவ்வளோ? 1. அப்ப 11 19 25 29 31. அப்ப 31.6 வகுத்தல் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 5 எண்கள் இருக்கா? அப்ப 5. இப்ப அடிக்கலாம். 4 5 6 5 30 மீதி 1. அப்ப 16. அப்ப 16ல 3 15 மீதி 1. 0 10ல 2. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 6.32 அப்படின்னு வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், மார்ச் 4 2018 புதன்கிழமை என்றால் 2019ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி அந்த வாரத்தின் எந்த நாளாக இருக்கும்? கண்டுபிடிக்கலாங்களா? இப்ப பாருங்க, மார்ச் 4 2018 என்ன கிழமை? புதன்கிழமை. அப்ப இங்க என்ன கேக்குறாங்க? 2019 மார்ச் 7 கேக்குறாங்களா? அப்ப மார்ச் 7 2019 என்ன கிழமைன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப இங்க 2018 2019 இதுவும் மார்ச் இதுவும் மார்ச் தான். ஓகே, எனக்கு ஒரே தேதியை வச்சு என்ன பண்ணணும்? என்னால ஆன்சர் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, இப்ப மார்ச் 4 2018 புதன்கிழமைனா, ஸோ அதே மார்ச் 4 2019 என்ன கிழமை கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, ஸோ இங்க சாதாரண வருஷம்னா 1 கூட்டணும், லீப் வருஷம்னா 2 கூட்டணும். ஓகேங்களா? அப்ப 2018 இருந்து 2019 வரப்போகுது. அப்ப 2019ங்கிறது எனக்கு சாதாரண வருஷம் தானே. அப்ப சாதாரண வருஷம் என்ன பண்ணும்? ஒரு நாளை கூட்டணும். அப்ப புதன்கிழமை ஒரு நாள் கூட்டினா வரும் வியாழக்கிழமை. அப்ப 2019 மார்ச்ல எனக்கு என்ன வரும்? வியாழக்கிழமை. இப்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாமா? அப்ப 4ஆம் தேதி வியாழக்கிழமைனா 7ஆம் தேதி என்ன வரும்? அப்ப என்ன வரும்? 4ஆம் தேதி வியாழன். அப்ப 5னா வெள்ளி, 6னா சனி, 7னா ஞாயிறு. அப்ப என்ன கிழமை வரும்? ஞாயிற்றுக்கிழமை வரும். நார்மலா நம்ம கண்டுபிடிச்சோம்ல. அப்ப இந்த மார்ச் 4ல இருந்து திரும்பி அதே மார்ச்ல என்ன பண்ணலாம்? அடுத்த ஆண்டு ஈஸியா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சாதாரண வருஷம் ஒரு நாள் கூட்டினா போதும். அப்ப மார்ச் 4ஆம் தேதி தெரிஞ்சுன்னா மார்ச் 7 நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆன்சர் அது ஞாயிற்றுக்கிழமை. அடுத்து, ஒரு எண்ணிலிருந்து 106 கழிக்கப்படும் போது அது அதன் 47% குறைகிறது எனில் அந்த எண்ணின் 11.5% என்ன? ஓகேங்களா? ஒரு 106 என்ற நம்பரை கழிக்கிறாங்க. கழிச்சதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 47% குறைகிறது அப்படின்னா மொத்தம் எனக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? 47% மாறிடுச்சு. ஏன்னா 100% உள்ளது எனக்கு என்ன ஆயிடுச்சு? 47% குறைஞ்சிருச்சு. அப்ப எனக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது? 100க்கு 47க்கும் 53. அப்ப அந்த 53% 106. 53% 106. எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டான்? 11.5% இங்க என்ன வரும் கேட்கிறான்.
பாருங்க 53 டபுள் ஆகுனா 106. அப்ப 11.5 டபுள் ஆகுனா எவ்வளவு வரும்? 23. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் a plus b is equal to 5 மற்றும் a square minus b square is equal to 75 எனில் a b இன் மதிப்பை கண்டறியும். ஓகேவா? ஸோ இரண்டு எண்களை கூட்டினா 5, அதே மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி கழிச்சோம்னா 75 வருது. அப்ப a b யோட மதிப்பு என்ன வரும்? பாருங்க, கூட்டினா 5 பெருக்குனா அப்ப எப்படி வரும் பாருங்க. ஏன்னா கூட்டினா 5 எப்படி வரும்? 1 4 கூட்டினா 5, 2 3 கூட்டினா 5. ஓகேங்களா? இது மாதிரி தான் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது எனக்கு கூட்டினா 5 வரும், பெருக்குனீங்கன்னா அது ஆப்ஷன் மாதிரி இல்லை. அப்ப இங்க என்ன இருக்கலாம் பாத்தீங்கன்னா, ஒரு நம்பர் பிளஸ் நம்பராகவும் இன்னொரு நம்பர் மைனஸ் நம்பராகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்ப இது எப்படி எடுக்கலாம் பாத்தீங்கன்னா, இப்ப ஏங்கிறத 10ன்னு வச்சுக்கோம், பிங்கிறத -5ன்னு வச்சுக்கோம். ஓகேவா? சரி, நானா எடுத்திருக்கேன். ஏன்னா கூட்டினா 5 வரும்னு சொன்னாங்களா, அப்ப ஏ வந்து 10ன்னு எடுக்கிறேன், பி வந்து -5ன்னு வைக்கிறேன். அப்ப கூட்டினா எனக்கு எவ்வளோ? +5. கூட்டினா எவ்வளோ? +5. ஓகேங்களா? அப்ப ஏ பிளஸ் பி +5ன்னு வருது. ஓகே, அதே மாதிரி இங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 75 வருமா? அப்ப ஏவோட மதிப்பு 10 ஸ்கொயர் பண்றேன், மைனஸ் பியோட மதிப்பு எவ்வளோ? -5 ஸ்கொயர் பண்றேன். இப்ப வரும் 10 ஸ்கொயர் பண்ணா 100, -5 ஸ்கொயர் பண்ணா 25. அப்ப எவ்வளவு? 75 வருது. அப்ப எந்த நம்பர் எடுத்தேன் நானு? ஏக்கு 10, பிக்கு -5ன்னு எடுத்தேன். அப்ப ஏயும் பியும் பெருக்குங்க. 10யும் -5 பெருக்கல வரும் -50. அப்ப ஏ பியோட மதிப்பு எவ்வளோ? -50. ஓகேங்களா? நீங்க ஏக்கு 10, பிக்கு 5ன்னு எடுத்துக்கூடாது. ஏக்கு 10, பிக்கு -5 அப்படின்னு தான் எடுக்கணும். ஓகேங்களா? நம்பர் 6, 2, 3 மற்றும் 8ஆல் வகுப்படும் போது மீதி முறையே 1, 2, 7 அளிக்கக்கூடிய மிக சிறிய எண் எதுன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப 2, 3, 8ஆல வகுக்குறாங்க, மீதி எனக்கு எவ்வளவு வருதா? 1, 2, 7 வருதுன்னு சொல்றாங்க. அப்ப மிக சிறிய எண் எதுன்னு கேட்கறாங்க. இப்ப இந்த மிக சிறிய எண்ணுன்னு கேட்டா என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிப்போம். என்ன கண்டுபிடிப்போம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்ப எந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம்னா 2, 3, 8 இதுக்கு தான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன். அப்ப எல்சிஎம் கண்டுபிடிச்சா எவ்வளவு வரும்னு பாருங்க. எவ்வளவு வரும்? அப்ப 2, 3, 8. இப்ப பாருங்க, 2ஆல அடிச்சோம்னா 1, இங்க 3, இங்க எவ்வளோ? 4. இதுக்கப்புறம் அடிக்க முடியாது, மொத்தமா பெருக்கும். எவ்வளவு வரும்? 4 3 12, 12 24. எவ்வளவு இருக்கு? 24 இருக்கு. பட் ஆனா இங்க 24 ஆப்ஷன் பக்கத்துல எதுவுமே இல்லை. அப்ப 24க்கு அடுத்த மடங்கு எழுதுங்க. ஓகே, நான் மிக சிறிய எண்ணுன்னு கேட்டாங்கன்னா ஓகே என்ன பண்ண 24 வருது. ஆனா 24 இங்க என்ன ஆப்ஷன் பக்கத்துனால 24 டபுள் ஆக போறேன். எவ்வளவு வரும்? 48. இப்ப 48 இருக்கா? இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த மீதியை நான் கால்குலேட் பண்ணும்ல. இப்ப மீதி என்ன சொன்னாங்க? இப்ப 2, 3, 8 இதை வகுக்கும் போது மீதி எனக்கு எவ்வளவு வருமா? 1, 2, 7 வரும்னு சொன்னாங்க. ஓகேவா? அப்ப ஒவ்வொரு நம்பர் டிஃபரன்ஸ் பாருங்க. 2க்கு மீதி 1. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ்? 1. இப்ப 3க்கு 2 டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. 8க்கு 7 டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. அப்ப அனைத்துக்குமே என்னது? டிஃபரன்ஸ் 1 தானே வருது. அப்ப இந்த 1 நீங்க என்ன பண்ணா மைனஸ் பண்ணணும். அப்ப 48ல 1 போச்சுன்னா வரும் 47. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இந்த மாதிரி மீதிகள் கொடுத்து ஒவ்வொரு நம்பருக்கும் மீதி கொடுத்து கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த முத நம்பர் மீதியா அப்ப டிஃபரன்ஸ் சொல்ல பாருங்க. ரெண்டாவது நம்பருக்கு டிஃபரன்ஸ் பாருங்க, மூணாவது நம்பர் டிஃபரன்ஸ் பாருங்க. மீதிகள் வந்து எனக்கு என்னது? இந்த டிஃபரன்ஸ் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் வரும். அப்ப அந்த ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அந்த நம்பர் நீங்க கிடைச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுங்கள். பசு, ஆடு, முயல், பூனை. எனக்கு எது ஆன்சர் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இப்ப ஆடு, மாடு, முயல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பண்ணையில வளர்க்கக்கூடிய ஒண்ணா இருக்கும். இன்னொன்னு இறைச்சிக்காகவும் இது பண்ணுவாங்க. இந்த பூனைங்கிறது அந்த ரெண்டிலுமே இது தொடர்பு இல்லாததா இருக்கும். ஓகே, பூனைங்கிறது மட்டும் வேறுபட்டது. நெக்ஸ்ட், அறிக்கைகள், முடிவுகள். அனைத்து ஆடுகளும் பூனைகள். ஓகேங்களா? இப்ப ஆடுக்கு ஒரு ரவுண்ட் வரைஞ்சலாம். அப்ப ஆடு. அப்ப அனைத்து ஆடுகள் எனக்கு என்னது? பூனைகள். அடுத்து, அனைத்து பூனைகளும் எனக்கு எலிகள். அனைத்து பூனைகளும் எனக்கு என்னது? எலிகள். இப்ப முடிவுகள் செக் பண்ணி பார்க்க போறேன். சில எலிகள் பூனைகள் சரியா? ஓகேவா? சில எலிகள் பூனைகள். அப்ப சில எலிகள் பூனைகள் என்பது எனக்கு என்னது? சரி. ஏன்னா இப்ப இந்த ஏற உள்ள வந்துச்சுன்னா சில அப்படின்னு வார்த்தை வந்தா சரி. ஓகேவா? அப்ப சில எலிகள் பூனைகள் என்பது சரிதான். சில எலிகள் என்பது ஆடுகள் என்பது எனக்கு சரிதான். ஓகேவா? அப்ப உள்ள வரும்போது சில அப்படின்னு வார்த்தை இருந்தா சரி. அப்ப உள்ளதான் வந்துச்சு. அப்ப இங்க சிலன்னு வார்த்தை இருக்கு. அப்படின்னா அது எனக்கு சரிதான். அடுத்து, அனைத்து எலிகளும் ஆடுகள். ஓகேங்களா? அனைத்து எலிகளும் ஆடு சொல்றாங்க. அப்ப எலிகள் எங்க இருக்கா? அப்ப அனைத்து எலிகளும் ஆடுகள் எனக்கு இருக்குமா? இருக்காது. என்ன இருக்கணும்? சில எலிகள் தான். ஏன்னா உள்ள எல்லாம் வருது. உள்ள வந்தா சிலன்னு வந்தா மட்டும்தான் சரி. அப்ப
சில எலிகள் தான் ஆடுகளா இருக்க முடியும், அனைத்து எலிகளும் ஆடுகளா இருக்க முடியாது. அப்ப என்ன ஆகுது, முடிவு ஒன்று மட்டும்தான் பின்பற்றும். நெக்ஸ்ட் சுருக்குக 1 by 5.8 plus 1 by 8.11 plus 1 by 11.14 plus 1 by 14.17. ஓகேவா? ஆக்சுவலா பாயிண்ட் பார்த்து ஆக்சுவலி பாயிண்ட் கிடையாது. என்ன பாத்தீங்கன்னா இது வந்து பெருக்கல், அதைத்தான் அங்க பாயிண்ட்னு வச்சு கொடுத்துருங்க. ஏன்னா பாருங்க 5 8 8 11 11 14 14 15 இந்த மாதிரி தான் வருது. இப்ப இந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சு. என்ன பண்ண போறோம்னா ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கீழே உள்ள எண்களின் டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளவு வருது. 5க்கு 8க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ 3, 8க்கு 11க்கு டிஃபரன்ஸ் 3, 11க்கு 14 டிஃபரன்ஸ் எவ்வளோ 3, 17க்கு 18 டிஃபரன்ஸ் எவ்வளோ 3. அப்ப மேல நம்பர் 1 தான் போதா, அப்ப மேல 1 வச்சுக்கோங்க, கீழே டிஃபரன்ஸ் 3 போதா, அப்ப டிஃபரன்ஸ் 3 இங்க வெளியே வச்சுக்கோங்க. அடுத்து பிராக்கெட் முதல் பின்னம் எனக்கு என்ன இருக்கு 1/5. முதல் பின்னம் அது 1/5, கடைசி பின்னம் எனக்கு என்ன இருக்கு 1/17. இது ரெண்டையுமே கழிங்க, அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் மேல 1க்கு 1 போட்டுக்கிட்டோம், கீழே டிஃபரன்ஸ் வந்துச்சு 3 வந்துச்சு, அப்ப 3 கீழே போட்டுக்கிட்டு அடுத்து முதல் பின்னத்தையும் கடைசி பின்னத்தையும் கழிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ 1/3. இப்ப இது என்ன பண்ணுங்க சுருக்குங்க. என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிபிள் 17 இங்க எவ்வளோ 5, கீழே ரெண்டுமே பெருக்கணும் எவ்வளோ வரும் 85. இப்ப 1/3 இன்ட்டு 17 5 போச்சுன்னா 12 வகுத்தல் 85, 1 3 3 4 3 12, அப்ப 4/85. அப்ப ஆன்சர் எங்க இருக்கு 4/85, ஆப்ஷன் செகண்ட். அடுத்து 10 ஏ மற்றும் பி ஒரு வேலையை முறையே 56 மற்றும் 70 நாட்களில் முடிக்க முடியும். அவர்கள் இருவரும் ஒன்றாக வேலையை தொடங்கினார்கள். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ஏ வெளியேறிவிட பி மீதமுள்ள வேலையை 34 நாட்களில் முடித்தார் எனில் எத்தனை நாட்களுக்கு பிறகு ஏ வந்து விலகி இருப்பார்? இதான கொஸ்டின். இப்ப என்ன பண்றாரு, பி வந்து மீதமுள்ள வேலையை என்ன பண்றாரு 34 நாள் முடிக்கிறாரா. இப்ப பி வந்து மீதமுள்ள வேலையை முடிக்க போறாரு. ஓகேங்களா? ஏன்னா ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சாங்க, அதுல மீதி வேலை தான் பி முடிக்க போறாரு. ஓகேங்களா? எவ்வளவு நாள் செஞ்சிருக்காரு 34 நாள் செஞ்சிருக்காரா. அப்ப இங்க என்ன பண்ண போறோம், ஏ உடைய பங்கு எவ்வளவு 1/70. அப்ப 1/70 இன்ட்டு 34, 1/70 இன்ட்டு 30, அதாவது பி செய்த வேலையை தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப அடிச்ச எவ்வளவு வரும், இங்க 17 2 34, இங்க 35. அப்ப 17/35. அப்ப கான்செப்ட் என்னன்னா மொத்தம் 35 பங்குல மீதி வேலை 17 இருந்திருக்கு, அதான் பி வந்து செஞ்சிருக்காரு. அப்ப 35ல 17 முடிச்சாச்சுன்னா இப்ப மீதி எவ்வளவு இருக்கும் 35ல 18 பங்கு இருக்கும். 35ல 18 பங்கு இருக்கும். இந்த பங்கு தான் யார் செஞ்சாங்க, ஏயும் பி சேர்ந்து செஞ்சாங்களா. இப்ப ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ பிளஸ் பி எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபர்ஸ்ட் கொடுக்க அது ரெண்டு நம்பரையும் பெருக்கும். அப்ப ஏவோட மதிப்பும் பியோட மதிப்பும் பெருக்கணும், அடுத்து கீழே அதை கூட்டணும், கூட்டினால வரும் 126. ஓகேங்களா? அப்ப ஏ பிளஸ் பி தான் செஞ்சாங்கல்ல, அப்ப ஏயும் பியும் பெருக்கிறோம், கீழே வந்து கூட்டிக்கிறோம். இப்ப அடிக்கலாமா பாருங்க, 1 35 35, 2 35 70. அடுத்து 1 2 2 இங்க அடிச்சோம்னா 6, இங்க ஒரு 3. அடுத்து 8 7 56, 9 7 63, 1 9 9, 9 18. அப்ப 2 × 8 எவ்வளவு 16. அப்ப என்ன பண்ணுங்க 16 நாட்களுக்கு அப்புறம் ஏ விலகி இருக்காரு. நெக்ஸ்ட் ஒரு கார் 600 மீட்டர் தூரத்தை 5 நிமிடங்கள் கடக்கிறது எனில் காரின் வேகம் என்ன? சோ காரின் வேகம் என்ன கொடுத்துட்டு 1 ஹவர். ஓகே, 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் தான் கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணோம் 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு பாருங்க, அதாவது 5 நிமிஷத்துல என்ன பண்றாங்க 600 மீட்டர் போறாங்க. 5 நிமிஷத்துல 600 மீட்டர்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு போவாங்க? ஓகேவா? அப்ப 5 நிமிஷம் இது எவ்வளவு 1 மணி நேரமா, அப்ப 1 மணி நேரம் நினைக்கலோ 60 நிமிடமா, 1 மணி நேரம் நினைக்கலோ 60 நிமிடம். அப்ப 5 நிமிஷத்துக்கு 600னா 60 நிமிஷத்துக்கு எவ்வளவு போயிருக்கும், அதிகமா தானே போயிருக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம், இது தலைகீழ போடுங்க, 60/5 × 600. இப்ப அடிச்சுனா ஓரஞ்சு 5, இங்க ஓரஞ்சு 5, மீதி 2. ஓகேலா 12 5 60. ஓகே, 12 × 600 எவ்வளவு வரும் 72 2 0. இது என்னது மீட்டர், 7200 மீட்டர். இது கிலோமீட்டர் சொன்னா 1000 டிவைட் பண்ணுமா, அப்ப என்ன ஆகும் 7.2 கிலோமீட்டர். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் அது காரின் வேகம் 7.2 km/h. ஓகேவா? 5 நிமிஷத்துக்கு 600 மீட்டர்னா அப்ப 1 மணி நேரம்னா 60 நிமிஷம். 60 நிமிஷத்துக்கு 7200 மீட்டர். அப்ப 7200 மீட்டர் எப்படி சொல்லலாம் 7.2 கிலோமீட்டர் சொல்லிடலாம்.
நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகளை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள அனுமானம் எது அறிக்கைகள் உள்ளார்ந்தது இல்லது கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. இப்ப அறிக்கையை பாருங்க. 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளையும் பள்ளிகளில் சேர்க்க ஆர்டிஇ கட்டாயப்படுத்தியுள்ளது. ஓகே, அனைத்து குழந்தைகளும் பள்ளியில சேர்க்கணும்னு சொல்லி ஒரு கட்டாயப்படுத்தாங்க. இப்ப இதுக்கான அனுமானங்களை பாருங்க. குழந்தைகளுக்கு பள்ளி கல்வி பிடிக்காது, குழந்தைகளுக்கு கல்வி பிடிக்காது என்பதால் சேர்க்கையை கட்டாயப்படுத்த வேண்டும். இது உண்மையா? அனைத்து குழந்தையும் கல்வி பிடிக்காது எந்த குழந்தை இருக்க போறது இல்ல. அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அவங்க படிக்காம இருப்பாங்களே தவிர கல்வி பிடிக்காது எந்த குழந்தையுமே சொல்லாது. அப்ப இது என்னது, எனக்கு ஏற்றுக்கொள்றது மாதிரி இல்லை. அடுத்து, நாட்டின் ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வி கிடைக்கும். இது கட்டாய கல்விக்கும் தரமான கல்வியும் தொடர்பு இல்லை. ஓகேவா? கட்டாய கல்விங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் அனைவரையும் பள்ளியில சேர்க்கணும் அப்படிங்கிறத இதை சொல்லுது தவிர தரமான கல்வி கிடைக்கும் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. ஓகே, அப்ப இதுவும் எனக்கு உள்ளார்ந்தவையாக இல்லை. அப்ப என்ன அது 1 மற்றும் 2 ஆகிய இரண்டுமே எனக்கு என்ன அது உள்ளார்ந்தவையாக இல்லை. அடுத்து, ஒரு தொகையானது தனி வட்டி விதத்தில் 8 ஆண்டுகளில் 3 மடங்காக அதிகரித்தால் 12 ஆண்டுகளில் அது எத்தனை மடங்காக மாறும்? ஓகே, கண்டுபிடிக்கலாங்களா? இப்ப 8 ஆண்டு, இப்ப 8 ஆண்டுகள்ல எனக்கு என்ன ஆகுது, 3 மடங்கா மாறுது. 8 ஆண்டுகள்ல 3 மடங்குனா 12 ஆண்டுகள்ல எத்தனை மடங்காக மாறும்? இதுதான் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிப்போம்னா, இது தனி வட்டியா, தனி வட்டின்னு சொன்னாங்கன்னா மடங்கு வந்து 1 மைனஸ் பண்ணணும்ப்பா. அப்ப 3ல 1 போய் சொல்ல வரும் 2ஆ? ஓகே, மொத்தம் 3 மடங்கு. அப்ப 3ல 1 மைனஸ் பண்ண எவ்வளவு வருது? 2ஆ? அப்ப 2 பங்கு தான் 8. எவ்வளவு வருது? 2 பங்கு தான் 8. அப்ப எத்தனை பக்கம் எனக்கு 12 வரும்? 2 பங்கு 8னா 1 பங்கு 4ஆ? 1 பங்கு 4னா 3 பங்கு தான் எனக்கு எவ்வளவு? 12ஆ? அப்ப 3 பங்கு 12னா அப்ப இங்க என்ன இருக்கும்? இப்ப எந்த நம்பர் இருந்தாலும் 1 கழிச்சிருப்பேன். 4 இருந்தா தான் 1 கழிச்சிருப்பேன். அப்ப இங்க என்ன மடங்கு வரும்? 4 மடங்குன்னு வரும். கான்செப்ட் இதுனா என்ன, 3ல 1 கழிச்சாதானே இங்க 2. அதே மாதிரி அப்ப இங்க இருந்து வரும்போது 2ல 1 கூட்டினா 3, அப்ப 3ல இருந்து 1 கூட்டினா தான் 4. அப்ப ஆன்சர் வரும் 4 மடங்காக அதிகரிக்கும். நெக்ஸ்ட், 8 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டமானது ஒரு சதுரத்தை சுற்றிலும் வரையப்படுகிறது எனில் அச்சதுரத்தின் பக்கத்தின் நீளம் என்ன? ஓகேங்களா? ஒரு சதுரம் இருக்கு. ஓகேங்களா? இந்த சதுரத்தை சுத்தி என்ன பண்ணாங்க, ஒரு வட்டம் வரைகிறாங்க. ஓகேங்களா? ஒரு வட்டமானது ஒரு சதுரத்தை சுற்றிலும் வரையப்படுது. கரெக்ட். ஓகே, அடுத்து என்ன சொன்னாங்க, ஆரம் வந்து எவ்வளவு? 8 சென்டிமீட்டரா? ஆரம் வந்து எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். அப்ப சதுரத்தின் பக்கத்து நீளம் கேட்டாங்க. ஓகே, பாருங்க. இப்ப இந்த காரணம் பாருங்க. இது என்ன சொல்லுவாங்க, சதுரம் அப்படின்னா விட்டம் சொல்லுவோம். சதுரத்துக்கு என்னது? விட்டம். இதே இது வட்டத்துக்கு சொன்னாலும் விட்டம் தான். ஓகேவா? அப்ப சதுரத்தின் விட்டம் சமம் வட்டத்தின் விட்டம். ஓகே, ரெண்டுமே எனக்கு சமம் தானே. ஏன்னா இது ஒரு உள்ளது சதுரத்தை மட்டும் பாருங்க, இது எனக்கு என்னது? சதுரத்துடைய மூளை விட்டம்னு சொல்லுவோம். வட்டத்துல பார்த்தாலும் என்னது? வட்டத்தினுடைய விட்டம். ஓகேவா? அப்ப சதுரத்தின் விட்டம் சொன்ன ஃபார்முலா a√2. வட்டத்தின் விட்டம் சொன்ன வரும் 2r. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம், இப்ப a√2 2 r மதிப்பு எவ்வளவு? 8ஆ? இப்ப என்ன பண்ணலாம், ஒரு ரெண்டுல ஒரு ரூட் கேன்சல், ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரு ரூட் இருக்கும். ஓகேவா? அப்ப a ஓட மதிப்பு எவ்வளவு வரும்? 8√2 அப்படின்னு வரும். ஆன்சர் 8√2. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், p/q 9:2 எனில் 4b + 7q 4b - 7q இன் விகிதத்தை காண்க. ஓகேங்களா? அப்ப b - q கொடுத்தாங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் b தானே. அப்ப b ஓட மதிப்பு இங்க எவ்வளவு? 9. q ஓட மதிப்பு 2. ஓகேங்களா? இங்க அதை அப்படியே அப்ளை பண்ண போறோம். 4, p ஓட மதிப்பு எவ்வளவு? 9 + 7, q ஓட மதிப்பு 2 4, p ஓட மதிப்பு எவ்வளவு? 9 - 7, q ஓட மதிப்பு 2. இப்ப 4 9 36, 7 2 14 36 - 14 இங்க எவ்வளவு வரும்? 50. இங்க சுருங்க வரும் 22. இப்ப அடிச்சோம்னா 25 2 50, 11 2 22. அப்ப ஆன்சர் வருது 25:11. நெக்ஸ்ட், பின்வரும் தொடரில் அடுத்ததாக வரும் எண்ணை தேர்ந்தெடுக்கவும். 4 27 16 125 அடுத்து என்ன வரும்? ஓகேவா? இப்ப பாருங்க, 4 27 16 125 அடுத்து என்ன? ஓகே, 4னா 2 ஸ்கொயர்னு சொல்லுவோம். 4னா 2 ஸ்கொயர், 27னா 3 கியூப், 16னா 4 ஸ்கொயர், 125னா 5 கியூப். ஓகேங்களா? இப்போ உனக்கு ஈஸியா கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்.
2 ஸ்கொயர் 3 கியூப், 4 ஸ்கொயர் 5 கியூப். அப்ப அடுத்து என்ன வரும்? 6 ஸ்கொயர். ஓகே, அதாவது இரட்டை எண்களை ஸ்கொயர் பண்றாங்க, ஒற்றை எண்களை கியூப் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப 6 ஸ்கொயர் பண்ண போறோம். 6 ஸ்கொயர் பண்ண வரும் 36. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து இரண்டாவது சொல் முதல் சொல்லுடன் தொடர்புடையது போலவே மூன்றாவது சொல்லுடன் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இசை கச்சேரியுடன் தொடர்புடையது. அப்ப நடிப்பு எதோட தொடர்புடையது? ஓகேங்களா? அப்ப இசை என்ன பண்ணுவாங்க? கச்சேரி மூலமா இசையை வெளிப்படுத்துவாங்க. அப்ப நடிப்பு வந்து எதன் மூலமா வெளிப்படுத்துவாங்க? ஒரு அரங்கம் மூலமா தான் என்ன பண்ணுவாங்க? வெளிப்படுத்துவாங்க. அப்ப ஆன்சர் கரெக்ட், அரங்கம். நெக்ஸ்ட், இது அதேதான். இப்ப ACEG என்பது PRT தொடர்புடையதுன்னா SUWY எதோட தொடர்புடையது? ஓகே, பார்க்கலாமா? இப்ப ACEG எதோட தொடர்புடையது? PRTV. ஓகே, இப்ப எனக்கு ஏன்னா எவ்வளோ? ஏன்னா 1, பீனா எவ்வளோ? 16. அப்ப A1ல இருந்து 16 வரைக்கும் என்ன ஆகுது? 15 கூட்டிருக்கானா? 15 கூடுது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இங்கிட்டு பாத்தீங்கன்னா சீனா எவ்வளோ? 3, ஈனா 5, ஜீனா 7. அதே மாதிரி ஆர்னா 18, டீனா 20, வீனா எவ்வளோ? 22. ஸோ மேலே 2 2 கூடுது, கீழே 2 2 தான் கூடுது. அப்ப என்ன பண்ணும்? நீங்க ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா 2 2 கூட்டிக்கலாம், அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி தான் SUWY. SUWY. இப்ப எஸ்ல நீங்க எவ்வளோ? 19. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூட்டினாங்க? 15ல கூட்டினாங்க. அப்ப 19ல 15 கூட்டுங்க. எவ்வளவு வரும்? 19ல 15 கூட்டினா 34. எவ்வளவு வரும்? 34. அப்ப 30ல என்ன சார் வரும்? எனக்கு 26 வருது எனக்கு. அப்ப 26 வரைக்கும்னா அந்த 26 கழிச்சுக்கோங்க. 34 26 பர்சன்ட் வரும் 8. இப்ப அதுக்கான எழுத்தை எழுதுங்க. அப்ப 8 எனக்கு என்ன வரும்? H. ஓகேங்களா? சார் அடுத்து என்ன பண்ணும்? இங்க பாருங்க 19 யூனா 21, டபிள்யூனா 23, ஒய்னா 25. அப்ப 2 2 தானே கூடுது. அப்ப கீழே 2 2 கூட்டிடலாமா? அப்ப ஹச்சா இப்ப ஹச் என்னது? 8. அது 2 கூட்டினா 10னா ஜே. அடுத்து 2 கூட்டினா 12னா எல். அடுத்து 2 கூட்டினா 14 அப்ப என்னது? என். அப்ப HJLN. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ ஏபிசிடியை பொறுத்த அளவுக்கு ஏபிசிடி எண்கள், அதே மாதிரி எண்களை வச்சு ஏபிசிடி எழுத தெரிஞ்சுன்னா நிறைய கொஸ்டின் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 19வது கொஸ்டின், SPLQRM மற்றும் N ஆகிய 7 பெட்டிகள் ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதே வரிசை முறையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தத்திலே பெட்டி இருக்கு? 7 பெட்டி இருக்கு. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சிருக்காங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? 7க்கு நம்பர் போடலாம். 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? அப்ப 7க்கு நான் நம்பர் போட்டுட்டேன். அடுத்து M மற்றும் Lக்கு இடையே 3 பெட்டிகள் இருக்குமா? M-க்கும் L-க்கு இடையே எத்தனை இருக்குமா? 3 பெட்டிகள் இருக்குமா? ஓகேவா? ஆனா M இங்க இருக்கும், L இங்க இருக்கும், கரெக்டா சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ண? தனியா நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? அடுத்து M மற்றும் L கீழேயும் வைக்கப்படவில்லை, மேலேயும் வைக்கப்படவில்லை. அப்ப என்னது? இங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல. அப்ப ML இந்த ரெண்டு இதுலயுமே எனக்கு வராது. நெக்ஸ்ட், L மற்றும் N-க்கு இடையே 2 பெட்டிகள் இருக்காம். L-க்கும் N-க்கும் இடையே எத்தனை பெட்டி? 2 பெட்டிகள் இருக்கு. அடுத்து S என்பது R-இன் உடன் அடுத்து கீழே இருக்கு. ஓகேவா? R-க்கு கீழே என்ன இருக்கு? S இருக்கு. R கீழே என்ன இருக்கு? S இருக்கு. அடுத்து S மற்றும் Q-விற்கு இடையே ஒரே ஒரு பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? S-க்கும் Q-வுக்கும் இடையே. ஓகேவா? அப்ப Q-ங்கிறது மேலே போகலாம், கீழே போகலாம். ஓகே, இப்ப S-க்கும் Q-க்கு இடையே ஒரு பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து M என்பது L-க்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது. M என்பது L-க்கு மேலே. அப்ப L-க்கு மேல தானே M இருக்கு. அப்ப இங்க அப்படியே பண்ணலாமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல L M வராதா? அப்ப L எங்க போடுங்க? L இங்க என்னது? M. ஓகேவா? இடையில 3 பெட்டி இருக்கா? L-க்கும் M-க்கு இடையில 3 பெட்டி இருக்கு. ஓகே, இப்ப L போட்டாச்சு. இப்ப என்ன இருக்கு? L-க்கும் N-க்கு இடையில 2 பேர் இருப்பாங்களா? அப்ப L இங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? N இங்க போடுங்க. அப்ப L-க்கும் N-க்கும் இடையில 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்து R-க்கு கீழே S, அதுக்கப்புறம் ஒரு கேப் எடுத்தா ஓகேவா? அப்ப கண்டிப்பா R S எனக்கு கண்டினியூஸா தான் வரணும். அப்ப எங்க ரெண்டு கண்டினியூஸா இருக்கு? இங்க மட்டும் தான் கண்டினியூஸ் இருக்கு. அப்ப போடுங்க R S. அப்ப S-க்கும் Q-க்கும் ஒரு ஆள் இருப்பாங்களா? அப்ப Q எங்க போடுங்க? அப்ப S-க்கும் Q-க்கு இடையில ஒரு ஆள் இருக்காங்க. அப்ப என்ன இதுல யார் வராம இருக்காங்க? P. அப்ப இங்க போட்டுக்கோங்க. இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? P மற்றும் N-க்கு இடையே எத்தனை பெட்டிகள் இருக்கும்? அப்ப B, இங்க N. எத்தனை பெட்டி இருக்கு? ஒரே ஒரு பெட்டி தான் இருக்கு. அப்ப ஆன்சர் அது 1. ஓகேங்களா? இந்த மாதிரி
அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு ஒன் வேணா நம்ம பார்த்துட்டே வரும், கரெக்டாக அங்கே போட முடிஞ்சா போடணும், இல்லை தனியாக நீங்கள் வரைஞ்சிட்டே வந்தால் தான் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுங்கள். 3 6 4 8 6 18 8 32 10 50. ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிக்கலாமா? 3 6 4 8 6 18 8 32 10 எவ்வளோ? 50. ஓகேங்க. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10 பாதிக்குன்னு எவ்வளோ? 5. அப்போ 10 5 இருக்குன்னா 50. அதே மாதிரி 8 பாதிக்குன்னா 4, 8 4 இருக்குன்னா 32. அதே மாதிரி 6 பாதி எவ்வளோ? 3. அப்போ 3 18. அடுத்து 4, 4 பாதி எவ்வளோ? 2. அப்போ 2 8. அடுத்து 3, 3 பாதி எவ்வளோ? 1.5. அப்போ 1.5 3 பெருக்கணும் வரும், 4.5 தானே வரணும். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்கு? 6 இருக்கா? அப்போ எனக்கு எது வேறுபட்டது? 3 to 6 தான் எனக்கு வேறுபட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க ரெடியாக இருந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஸோ இதில் வரக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம தேர்வு நோக்கில் தான் கேட்டுட்டு வரோம். இதே கொஸ்டின் தேர்வில் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ ரயில்வே தேர்வுக்கு தேவை உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிஎஸ் தேர்வுக்கான தேர்வுகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ரெகுலராக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு வரக்கூடிய இடத்துல இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் உங்களை வேகமாக ஆன்சர் பண்ணி முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. இன்னொரு நம்ம சந்திக்கலாம். நன்றி.